பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்ன இது கால் டாக்ஸி மாதிரி இருக்கு? யார் காருன்னு தெரியல. அவன் தான் மல்லியோட கள்ள காதலனா இருப்பான். ஓ, தேங்க்ஸ் அரவிந்த். ஐயோ பரவாயில்லைங்க. விஜய் சாரை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன். நான் இன்விடேஷனோட சீக்கிரம் வருவேன். இன்விடேஷனா? என்னங்க அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்க? அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. ஓ சாரி சாரி சாரி. வாங்க, நாங்க அவசியம் வருவோம். ஏங்க எனக்கு புரியலைங்க. அது நீங்க பத்திரிக்கை கொடுக்க வருவீங்களா, நாங்க ஃபேமிலியா வருவோமா, நான் அத சொன்னேன். சும்மாலாம் இல்லைங்க, கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட எல்லாருமே வரணும். சாட்டை இப்பவே சொல்லிருங்க. சரிங்க, கண்டிப்பா வருவோம். சரிங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்க, பாய்ங்க. பாய். வரேங்க. ஏய், என்ன பண்ண போற? இன்னைக்கு அவளை நிக்க வச்சு கேக்குற கேள்வியில துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறா பாருங்க. ஒன்னும் தேவையில்ல, நீ பேசாம உட்காரு. ராஜிமா, இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவளுக்கு அது ரொம்ப தொக்கா போயிடும். இத பாரு, நான் சொல்றத கேக்குறதா இருந்தா நீ இங்கேயே இரு, இல்லனா நீ உங்க அம்மா கூடயே போயிடு. என்ன இங்க இருக்க ஐடியா இருக்கா, இல்ல உங்க அம்மா கூடயே போறியா? இது 3வது தடவை ராஜிமா. எது? அவன் வீட்டுக்கு வந்து இவளை டிராப் பண்றது. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? இந்த பால்காரி வெளியில வந்து சாட் போட்டு கறி துண்டால 1 2 3 கோடு போடுறியா? என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு கூலா இருக்கீங்க. அன்னைக்கு என்னடானா யாருக்கும் தெரியாத மாதிரி ராத்திரி வந்து வீட்டுல இறக்கி விட்டு போனா, இப்ப பட்ட பகல்ல விட்டுட்டு போறான். 2 பேரும் என்ன வேணா பண்ண துணிஞ்சிட்டாங்க. யார் நம்மள என்ன கேட்பாங்கன்ற திமிர்ல அவ சுத்திட்டு இருக்கா. சுத்தட்டும். ஷோ ராஜிமா, ஏன் இப்படி பண்றீங்க? எந்த விஷயத்துல அவளை வச்சு செய்யலாமோ அப்படி ஒரு விஷயம் மாட்டிருக்கு. இதுக்கும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் பேசுனா யாருமே பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு தான் பேசுவேன். குறி வச்சது தப்பவே கூடாது. அவன் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? அவன் கிட்ட பேசி என்ன ஆக போகுது? இவ்வளவு தானே நம்ம கேட்கணும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா இல்லையா? ஒரு கேப் டிரைவர் நம்பர் எடுக்கிறதா கஷ்டம். உன்கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல. அந்த மல்லி போன்ல இருந்து எடுத்து கொடுக்கறேன். முதல்ல போய் எடு. எதுக்கு ராஜிமா? நீ முதல்ல எடுத்துட்டு வா, அப்புறமா சொல்றேன். என்ன பர்ஸ கார்லயே விட்டுட்டு போயிருக்க? வீட்டுக்கு இப்படி போனான்னு தெரியலையே. ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல அவ. சீக்கிரம் போ. ஐயோ,
ஐயோ, ரஞ்சிதா வசமா மாட்டிக்கிட்டா. என்ன சொல்லி சமாளிக்க போறாளோ தெரியலையே. ச்சே, சரி வரட்டும், பாத்துக்கலாம். சொல்லுங்க. மல்லி, பர்ஸ கார்ல விட்டுட்டு போயிருக்க? ஆமாங்க, இறங்கின உடனே பாத்துட்டேன். திரும்பி வந்தேன், நீங்க போன் பேசிட்டே போயிட்டீங்க. இதெல்லாம் ஒரு ஆன்சரா மல்லி? போன் கையில தானே வச்சிருந்த, ஒரு கால் பண்றதுக்கு என்ன? இல்லங்க, நான் போனை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான். அம்மா, இப்ப எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா? இப்பதாங்க வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, இவ வேற கொஞ்சிராளையே மாமாவ. என்ன இவ உள்ள போனா ஆனா சண்டை போடவே இல்ல. அப்ப ரஞ்சி மாட்டிக்கலையா? சத்தம் கேட்டு நான் உள்ள போலான்னு பார்த்தா உன்னையுமே காணுமே. என்ன 4-5 கிலோமீட்டருக்கு மாங்க நடந்தே போனீங்க? ஒரு ஆட்டோ புடிச்சு போயிருக்கலாம்ல. வீட்டுக்கு போய் பணம் எடுத்து கூட கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லனா ஒரு கேப் புக் பண்ண சொன்னா நான் புக் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. மல்லி, கொஞ்சம் ஸ்மார்ட்டா நடந்துக்க. தேவையே இல்லாம காலையிலே நடக்கணுமா? என்ன வேண்டுதல் எதுவும் வச்சிருக்கியா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க. நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த மாதிரிலாம் எப்பவும் பண்ணாத மல்லி. அப்புறம் நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி எனக்கு கில்ட்டியா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு பத்திரமா அப்பவே வந்துட்டேன். இனிமே இத பத்தி பேச என்ன ஆக போகுது? விடுங்க. சரி, ஓகே. இனிமே எதுனாலும் உடனே போன் பண்ணு. நான் போனே பேசிட்டு இருந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுவேன். சரிங்க, வேற ஒண்ணும் இல்லையே. இல்ல, வச்சறேன். என்னங்க ஆவாங்க? சரிங்க, எத்தனைங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அப்படியே கொஞ்சிட்டே போயிட்டு இருக்கா. எத்தனை ஏங்க? ஏய், என்ன புலம்பிட்டே வர? வேலையை முடிச்சியா இல்லையா? ஏய், என்னடி அவ ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கா? என்னவா? மாமா கால் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டியான்னு விசாரிச்சிருப்பாரு போல. ரொமான்டிக்கா பேசிருப்பாரு போல. இவ அப்படியே ராகம் பாடி ஜாலியா போயிட்டு இருக்கா. ஏண்டி, இததான் இவ்ளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தியாக்கும்? நம்பர் எடுத்தியா இல்லையா? ஒஷோ, இப்பதான் எடுக்க போறேன். முதல்ல அதை செய் போ. ரொமான்ஸ் பண்ணாங்களாம் பார்த்தாலாம். சரி போ உள்ள போ. செய்தாரே ஒருத்தல், அவர் நான நன்னயம் செய்து விடல். வெண்பா குட்டி, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாலை குடிச்சிடணும். உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்பா. உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் இல்லையம்மா. வெண்பா, நீ இப்படி தினம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னு வச்சுக்கோயே, நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஐ ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாதா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததே இல்லம்மா. தேர்ட் ரேங்க் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீ அப்பப்ப லைட்டா படிச்சதுக்கே தேர்ட் ரேங்க் எடுத்திருக்க. இந்த மாதிரி நல்லா படிச்சேனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப. ஆனா ஒண்ணு செல்லும், இந்த ரேங்க் எல்லாம் நம்பர்ஸ் தான். நீ உன்னோட திறமைய நம்பி உழைச்சிட்டே படிச்சுட்டே இருந்தேனா மேல மேல தானா போயிடுவ. கேக்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லையம்மா. அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ எடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஐயோ தெரியலையே, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு, எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தரேன். தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகேமா. இந்த பாலக்குடி. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி?
நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.